மெயின்டெனன்ஸ் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல என்னன்னு கேட்டீங்கன்னா மெயின்டெனன்ஸ். சரியா? ஸோ மெயின்டெனன்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பார்க்க போறோம், அப்புறம் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் பார்க்க போறோம். இதையும் n டைம்ஸ் கேட்டு வச்சுட்டே இருக்கிறாங்க. n டைம்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க மெயின்டெனன்ஸோட டிஃபரெண்ட் டைப்ஸ். என்ன டைப்ஸ்? அடாப்டிவ், பெர்ஃபெக்டிவ், கரெக்டிவ், ப்ரிவென்டிவ். அடாப்டிவ், பெர்ஃபெக்டிவ், கரெக்டிவ், ப்ரிவென்டிவ். இதெல்லாம் தான் என்னது? மெயின்டெனன்ஸோட டிஃபரெண்ட் டைப்ஸ். ப்ளீஸ் நோட் பண்ணிக்கங்க. நான் ஒரே நிமிஷம் வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு 1 minute, I will be back. Okay, shall we proceed? Just give me a C, my dear friends. Just give me a C. Everyone is ready? Yes. So maintenance, we are going to see 4 different types: adaptive, perfective, corrective, and preventive. 4 different things. So maintenance. First one, definition. Any work done to change the software after it is operational. Operation. After it is delivered. After it is delivered, if you are making any change, then it is called another maintenance. Appa change after delivery. Change after delivery தான் நம்ம என்ன சொல்றோம்? Maintenance னு சொல்றோம். ரைட்டா? 4 types இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அடாப்டிவ்னா environment change for ever changing environment. அப்ப என்ன எக்ஸாம்பிள்? You are developing for Android. You are developing your application for Android. After some time, iOS users also increase. So you are converting that particular application for iOS also. அப்போ உங்க அப்ளிகேஷன் இப்ப எதுல வேலை செய்யும்? ஆண்ட்ராய்ட்லயும் வேலை செய்யும், iOSலயும் வேலை செய்யும். இதுதான் என்னதுன்னா அடாப்டிவ் மெயின்டெனன்ஸ். அப்ப whether you are doing any changes with respect to functionality, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா அதே கதை தான். any changes with respect to functionality, say yes or no. changes பண்றீங்களா? no. You are not making any changes with respect to functionality. எது மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது? environment தான் சேஞ்ச் ஆகுது. that is called adaptive maintenance. You are adaptive னா என்ன? வேற ஒரு environmentக்கு அதை அடாப்ட் பண்றீங்க. ரைட்டா? செகண்ட் ஒன், பெர்ஃபெக்டிவ் மெயின்டெனன்ஸ். டெலிவரி பண்ணியாச்சு. You are having some 12 functionalities. ஆல்ரெடி சொன்ன மாதிரி you are having some 12 functionalities. எல்லாமே பக்காவா வேலை செஞ்சு, நோ ப்ராப்ளம். இந்த ஆப் யூஸ் பண்ற யூசர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, சார் இன்னும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நல்லா இருக்குமே, F13 இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்றாங்க. ஃபீச்சர் ரெக்வஸ்ட் பண்றாங்க. உடனே நான் என்ன பண்றேன்? டெவலப்பர்ட்ட போயிட்டு, எப்பா இந்த ஃபீச்சரை மட்டும் எனக்கு கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுப்பா அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? அப்ப என்ன பண்றாரு? இம்ப்ரூவிங் தி ப்ராசஸ் எஃபிஷியன்சி ஆர் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவிங் ஆர் ஆடிங் சம் ஃபீச்சர்ஸ் இஸ் கால்ட் என்னது? பெர்ஃபெக்டிவ் மெயின்டெனன்ஸ். ஒரு ஃபீச்சர் ரெக்வஸ்ட் பண்றாங்க, அதை நம்ம அக்செப்ட் பண்றாங்க. ஓகே, என்ன பண்றாங்க? you are very good at cooking. Let's say you are very good at cooking. You are creating some dosa for your spouse. வீட்ல என்ன பண்றீங்க? தோசை ஊத்தி கொடுக்குறீங்க. அதர் எண்ட்ல என்ன சொல்றாங்க? இன்னும் கொஞ்சம் அதை மெருகேத்தி கொடுக்குறாங்க, லேசா மேல நெய்யை தொளிச்சு கொடுக்குறீங்க. சரி, அது என்னது? ஒரு ஃபீச்சர் ரெக்வஸ்ட். அப்ப மேஜரா தோசை மாவுல பேட்டர்ல ஏதாவது மாத்தினீங்களா? you are not changing with respect to that, anything with respect to that. You are adding some more to the existing thing. Then it is called perfective maintenance. ஓகேவா? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா adding something to existing things. இதுதான் நான் என்ன சொல்றேன்? பெர்ஃபெக்டிவ் மெயின்டெனன்ஸ் சொல்றேன். கிளியரா இருந்தா அடுத்த ரெண்டும் ஒரு பேரு, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஆனியன் கீ தோசை, அதே தான் சார். சூப்பர் சார். தேங்க்யூ சோ மச்.
அடுத்தது கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ். இப்ப கரெக்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரச்சனை நடந்தாதானே கரெக்ஷன் சொல்லுவீங்க. there are some error leads to bug leads to என்னது ஃபெயிலியர்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். எரர் லீட்ஸ் டு பக் லீட்ஸ் டு ஃபெயிலியர். அப்ப என்ன பண்ணுவோம், பக் ரிப்போர்ட் வருது, அப்ப என்ன பண்ணுவோம், நான் டெலிவரி பண்ணிட்டேன், டெலிவரி பண்ணி அது என்ன ஆயிட்டு இருக்கு, ஒர்க் ஆயிட்டு இருக்குது. திடீர்னு என்ன ஆயிடுது, ஒரு பக் வருது, திடீர்னு என்ன ஆயிடுது, ஒரு பக் வருது. தென் ஐ எம் கோயிங் டு மாடிஃபை தட் டிஃபெக்ட், ஐ எம் கோயிங் டு மாடிஃபை தட் டிஃபெக்ட், தென் தட் இஸ் கால்ட் என்னது, கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ். கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ். அப்ப கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ்னா என்ன, ப்ராப்ளம் ஆனதுக்கு அப்புறம் அங்க நம்ம கரெக்ட் பண்றது. சே ஃபார் எக்ஸாம்பிள் one thing I will tell you. this is road and suddenly என்ன ஆகுது, இப்படி ஒரு வளைவு இருக்கு ரோட்ல இப்படி ஒரு வளைவு இருக்கு. அண்ட் எப்பவுமே என்ன ஆயிட்டு இருக்கு, இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிட்டே இருக்குன்னு வைங்க, இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிட்டே இருக்குன்னு வைங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேவா, ஆக்சிடென்ட் ஆகுது. அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்றீங்க, யூ ஆர் டேக்கிங் எ கரெக்டிவ் மெஷர். என்ன பண்றீங்க, நீங்க இங்க பண்றீங்க, இந்த இடத்துல ஒரு போர்டு, இந்த இடத்துல ஒரு போர்டு, ஸ்பீட் பிரேக்கர் வைக்கலாம், அது ஒரு போர்டு வைக்கலாம். என்ன வைக்கலாம், ஒரு அலர்ட் மெசேஜ், ஆபத்தான வளைவு, ஆபத்தான வளைவு அப்படின்னு வைக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வைக்கலாம், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வைக்கலாம். இப்ப கொஸ்டினே என்னன்னா, இந்த ஆபத்தான வளைவோ ஸ்பீட் பிரேக்கரோ எப்ப செஞ்சீங்க அப்படின்னா, ரோடு போடும் போதே செஞ்சீங்களா, ரோடு போட்டு எல்லாரும் வண்டியை ஓட்டும் போது செஞ்சீங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரோடு போடும் போதே செஞ்சது, செகண்ட் ஆப்ஷன் வண்டி ஓட்டும் போது செஞ்சது. 1 or 2 2 தானே. அதுக்கு பேர் என்னது, கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ். அதுக்கு பேர் என்னது, கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ். அப்ப ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு மெஷர் எடுத்தேன்னா, அதுக்கு பேர் என்னது, கரெக்டிவ். இதே மாதிரி இன்னொரு இடத்துல அடுத்த ப்ராஜெக்ட் ரோடு போடுறதுக்காக போடுறீங்க, அதே மாதிரி ஒரு வளைவு இருக்கு. இப்ப என்ன பண்ணுவீங்க, எப்பா ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு இடத்துல ஆகி போயிடுச்சு, திருப்பி இந்த மாதிரி பண்ண வேணாம், ஒரு ஸ்பீட் பிரேக்கரை நம்மளே ஃபர்ஸ்டே வச்சுட்டு போயிடலாம்னு சொல்றீங்க. அப்ப அதுக்கு பேர் என்னது, ப்ரிவென்டிவ். புரியுதா? ஃபர்ஸ்டே என்ன பண்றீங்க, இந்த மாதிரி பிரச்சனைக்கு பார்த்தால் நடந்துகிட்டு இருக்குது, இதை ஓவர் கம் பண்ணிடணும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே என்ன பண்ணிடுறீங்க, ரோடு போடுறீங்க, வளைவு வருது, வரும்போதே ஃபர்ஸ்டே என்ன பண்றீங்க, வண்டி ஓரத்துக்கு மட்டும் என்ன பண்றீங்க, இங்க மெஷர் எடுத்துறீங்க, ப்ரிவென்டிவ். சொல்றது புரியுதா? இது ரெண்டும் பேர். யாரு பெஸ்ட்டுங்க, யாரு பெஸ்ட், ப்ரிவென்டிவா கரெக்டிவா? யாரு பெஸ்ட், ப்ரிவென்டிவ் பெஸ்ட். அப்ப அடாப்டிவ்னா என்னன்னா, அப்ப 4 பேர் இருக்கானா, அடாப்டிவ், ப்ரிவென்டிவ், கரெக்டிவ், பெர்ஃபெக்டிவ். சாரி ஆர்டர் மாத்திட்டேன். அடாப்டிவ், பெர்ஃபெக்டிவ், கரெக்டிவ், ப்ரிவென்டிவ். அடாப்டிவ்னா என்னது, சேஞ்சிங் என்விரான்மெண்ட். ஒரே ஒரு வார்த்தை, சேஞ்சிங் என்விரான்மெண்ட்டுக்காக சேஞ்ச் ஆகுது. பெர்ஃபெக்டிவ்னா என்னது, ஆட் ஃபீச்சர் with respect to performance also, with respect to performance improvement also, then it is called perfective. Corrective, bug happened, அதுக்கப்புறமா ஆக்ஷன் எடுக்கணும். Preventive, action to avoid bug, இவ்வளவுதான் கான்செப்ட். whether all the points are clear my dear friends? தெளிவா புரியுதா? any doubt so far? இந்த மெயின்டெனன்ஸ் பத்தி பார்க்கும்போது ஒரு டெஸ்டிங் வரும்னு சொன்னோமே, என்ன டெஸ்டிங் அது? n times asked testing, not performance testing, regression testing. n times கேட்டிருக்கான்னு சொல்லிருக்கேன், regression testing. எதுக்காக regression test எதுக்காக பண்றோம்? changes are not altering the overall software. Very simple definition. I am making some changes, but the changes are not altering the overall software. இதுதான் யாரோட கான்செப்ட், ரெக்ரெஷனோட கான்செப்ட். சோ நம்ம நிறைய டெர்மினாலஜிஸ் பார்த்தோம், மெயின்டெனன்ஸ் பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்தது லாஸ்ட் ஒரு டாபிக், லாஸ்ட் 5 minutes நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, அதர் இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ்ல எந்த டெஃபினேஷன் சார்? ஓ, ரெக்ரெஷனோட டெஃபினேஷனா? ஒண்ணும் இல்ல, நான் என்னோட ரெக்ரெஷன்ல நான் என்னோட ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணிட்டேன்.
என்னோட ப்ராடக்டை டெலிவரி பண்ணிட்டேன், அதுக்கப்புறமா ஒரு எரர் அக்கர் ஆகுது. நான் இந்த எரர் என்ன பண்றேன், ஓவர் கம் பண்றேன். நான் எரரை ஓவர் கம் பண்றேன். ஓவர் கம் பண்ணா ஓவரால் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி சேஞ்ச் ஆகக்கூடாது. நோ சேஞ்ச். சரியா? நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னேன். நான் கையில விரல்ல ஒரு பிரச்சனை டாக்டர்கிட்ட போனா, விரல் பிரச்சனை தான் சால்வ் ஆகணுமே தவிர வயிற்றுல எந்த பிரச்சனையும் எனக்கு வந்துடக்கூடாது. தட் இஸ் கால்ட் ரெக்ரெஷன் டெஸ்ட். கிளியர்னோ? நான் எந்த ஒரு ப்ராப்ளத்துக்காக போறேனோ அந்த ப்ராப்ளம் எனக்கு சால்வ் ஆகணும், வேற எந்த ப்ராப்ளமும் அதனால வந்துடக்கூடாது. தட் இஸ் கால்ட் ரெக்ரெஷன் டெஸ்ட்.